பூவிருந்த வழியில் மின்சார பேருந்து பணிமனை திறக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் அதை திறந்து வைத்திருக்கிறார். 214 கோடியில் 80 மின்சார பேருந்துகள், 45 குளிர்சாதன மின்சார பேருந்துகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், பூவிருந்தவள்ளியில் மின்சார பேருந்து பணிமனை திறக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். நிகழ்வின் சிறப்புகள் என்ன? விவரங்களை பகிர்ந்துக்குங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ரூபாய் 43.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மின்சார பேருந்து பணிமனையை தற்போது துணை முதல்வர் துவக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் 3ஆம் கட்டமாக ரூபாய் 214 கோடி மதிப்பிலான 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகளும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளையும் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் சுற்றுச்சூழலை மாசுபாட்டை குறைக்கும் நோக்கத்தில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. 3ஆம் கட்டமாக தற்போது 214 கோடி மதிப்பில் புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக வியாசார்பாடியில் மின்சார பேருந்து பணிமனையானது துவக்கப்பட்டது. அங்கு 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 55 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்து மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் என மொத்தம் 135 பேருந்துகள் இயக்கப்பட்டது. சென்னையில் ஒட்டுமொத்தமாக 200 தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று முதல் கூடுதலாக 80 பேருந்து என மொத்தம் 280 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த நிகழ்வில் துணை முதல்வர் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் என அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு தற்போது இந்த பேருந்துகளை துவக்கி வைத்து அதில் துணை முதல்வர் பயணம் செய்திருக்கிறார். இந்த மின்சார பேருந்து மாசு கட்டுப்பாட்டை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.